இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள், ஏன்னா இங்கே குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. கனிமொழி அக்கா சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் கடையை மூடுவோம்னு சொன்னாங்க. மூடி இருக்காங்களா? மூடவே இல்லை. இளம் விதவைகளை தான் அதிகரிச்சிருக்கிறாங்க. தமிழகமே தலை குனிஞ்சு நிக்குது. ஏமாத்துற இந்த திமுக அரசை இந்த 2026ல ஒரு முடிவு கட்டணும். தமிழகத்துல மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்கன்னு சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? என்னுடைய கருத்து தமிழகத்துல ஐயா முதலமைச்சர் ஐயா 5000 கொடுக்கறது ரைட்டு தான். அது என்னவோ ஆதி திராவிடர் அவங்க நிதி உதவியை எடுத்து ஐயா எல்லாத்துக்கும் 5000 மக்களுக்கு உதவி செய்யறாருன்னு சொல்றாங்க. அந்த உதவி எல்லாரும் தானே இந்த சின்னம் நம்மளுடைய எண்ணங்கள், எங்களுடைய எண்ணங்கள்ல இருக்கிறது. தமிழ்நாட்டுல அனைத்து பேருமே அந்த ஓட்டை போடுறோம். இப்ப அந்த 1000 ரூபா பணம் கொடுத்ததுக்காக தான் 5000 கொடுக்குறேன்னா, அப்ப நாங்கெல்லாம் ஓஏபி காசு வாங்குறோம். எங்களுக்கு அந்த உதவி இல்லையா? நிறைய பேருக்கு இல்ல, எங்களுக்கெல்லாம் வரல. அப்புறம் எதுக்குயா இந்த மாதிரி நீங்க அப்புறம் தமிழகத்துல கெட்ட பேருக்கு ஆளாவு இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்கன்னு நீங்க சொல்றீங்கய்யா, மன்னிக்கணும். ஆனா அந்த உதவிங்கிறது எல்லாத்துக்கும் நீங்க செய்யணும் இல்லையா? அது கேட்கறதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்புறம் தான் அவங்க ஓஏபி பணம் வாங்குறாங்களா, அப்புறம் தனியா வேற எப்படி நம்ம கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஓஏபி திட்டம் இந்த ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் இந்த 5 ஆண்டு காலத்துல வந்ததுல இது காலங்காலமா கொடுக்கறது 500, 700, 1000, 1000 மோடிஜி ஐயா இப்ப சொன்ன அதே மாசமே அந்த 200 1200 தரேன்னு சொன்னாரு. அதே மாசத்துல அந்த 200 ரூபாய் சேர்த்து எங்களுக்கு கொடுத்தாங்க. திமுகவுடைய ஆட்சியில மகளிருடைய பெரும் ஆதரவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. பெரும் ஆதரவு இருக்கு இந்த 4 ஆண்டு காலமா. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பவுனுடைய ரேட்டு 50, 40, 60ல தான் இருந்தது. இந்த 4 ஆண்டு காலமா எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க ரொம்ப அந்த பொண்ணோட வாழ்க்கைலாம் சீரழிஞ்சு போயிடுமோன்னு தமிழகமே தலை குனிஞ்சு நிக்குது. இது தலை நிமிரணும்னா ஆட்சி நல்லாட்சி மலர, இந்த தமிழகத்தில் அடுத்த ஆட்சி மலர வேண்டும் என்றால் இந்த மக்களுடைய எண்ணங்களை நாங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாங்க உறுதி செய்யறோம். அப்போ இப்ப முதல்வர் சொல்றாரு, மீண்டும் நாங்க தான் ஆட்சி அமைப்போங்கிறாரு. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லைன்னு நாங்க சொல்லல. சரியான கால பாருங்க, 2 முறை இந்த பால் காசு ஏத்துனாங்க. 1 லிட்டரு ஒரு முறை 1/2 லிட்டர் பால் 36 ரூபா ஒரு தடவை, 46 ரூபா ஒரு தடவை. இந்த 4 ஆண்டு காலமா அந்த 200 ரூபாய் தான் அந்த துவரம் பருப்பு. எல்லாமே இப்படியே போய்கிட்டு இருந்தா பவுன்ல இருந்து இது ஏன் இந்த ஆட்சியில இவங்கெல்லாம் அதை நடைமுறைக்கு அதை கொண்டு வர முடியாதுங்களா? கொண்டு வர முடியுமே. எல்லாமே நடைமுறைக்கு கொண்டு வரும்போது இப்ப ஆதி திராவிடர் அவங்க நிதி உதவி எடுத்து மக்களுக்கு 5000 கொடுத்து நல்ல பேர் வாங்கணும்னு முதலமைச்சர் செய்யும் போது ஏன் இதுவும் அவங்களால பார்த்தா செய்யலாமே, ஏன் செய்ய முடியாது? இப்ப இந்த திட்டத்துக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இதை நேத்தி கார்டை கொடுத்து வாங்க பொங்கல் பரிசு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொங்கல் பரிசா அது என்னங்கிற விஷயம் ஐயாவை தேடி அமைச்சரை தேடி போனாதான் தெரியும். பொங்கல் தான் முடிஞ்சு போச்சு. பொங்கல் முடிஞ்சு போச்சு. ஐயா பிறந்த நாள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறாங்க, அதுக்கு பரிசு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் ஐயா வர்றதுக்கு டைம் ஆச்சு, அங்க போனாதாங்க ஐயா எங்களுக்கு தெரியும். அக்கா வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்துல முதல்வர் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா முதல்வர் பார்த்து செலவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துல எங்களை மாதிரி யாரும் ஆட்சி பண்ணதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்க்கா? இந்த 5000 ரூபாய் காசு எதுக்கு சார் கொடுக்குறாங்க? எதுக்கு எங்களுக்கு? நாங்கள் என்ன இலவசம் கேட்டோமா? பணம் 5000 ரூபாயை கொடுத்துட்டு இவங்க தமிழ்நாட்டை மக்களை ஏமாத்துறாங்க. ஏமாத்துறது தான் இவங்களோட வேலையே. 5000 ரூபாயில் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இவங்க டாஸ்மார்க்கை திறந்து நிறைய இளம் விதவைகளை உருவாக்கிட்டாங்க.
அதிலிருந்து நிறைய நஷ்டமாகி மக்கள் வந்து படிப்பு இல்லாத அவங்களுக்கு வந்து விதவைகளுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுனா இந்த 5000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கலாம். எத்தனையோ திட்டங்கள் இருக்கு மகளிருக்கு, அதெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம். இவர் 5000 கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க. மக்களே நீங்க வந்து உஷாரா இருந்துக்குங்க. எலிய பிடிக்கிறதுக்கு தேங்காயை வச்சு பிடிக்கிற மாதிரி மக்களை உங்களை 5000 ரூபாயை கொடுத்து ஏமாத்துற இந்த திமுக அரசை இந்த 2026ல் ஒரு முடிவு கட்டணும். மக்கள் ஆட்சியை மகாசக்தி, மக்கள் சக்தி, மகாசக்தி, மகளிர் சக்தி அதை விட உயர்ந்த சக்தி. நம்ம நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. இந்த திமுக அரசை நான் அறவே வெறுக்கிறேன். மாற்றம் வேணும். வேற ஆட்சியில வேற மாற்றம் இருக்கணுங்க கண்டிப்பா. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. ம். ஆனா வந்து முதல்வர் என்ன சொல்றாரு, திமுக வந்து இந்த 4 ஆண்டுகள் ஆட்சியில அமோக வெற்றி பெற்றிருக்கு. நிறைய செயல் திட்டங்கள் செஞ்சிருக்கோம். மகளிருடைய பெரும் ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்களே. மகளிருக்கு என்ன சார் செஞ்சிருக்காங்க? மகளிருக்கு கனிமொழி அக்கா சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் கடையை மூடுவோம்னு சொன்னாங்க. மூடியிருக்காங்களா? மூடவே இல்லை. இளம் விதவைகளை தான் அதிகரிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ திட்டங்களை பூரா எங்களை மோடி அரசு கொடுக்குற திட்டத்தை வந்து இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பெண்கள் வந்து இப்போ கோவையில் கற்பழிப்பு நடந்துச்சு. அதுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாரு? மக்கள் இவரோட ஆட்சியில தான் எல்லாம் நடந்துச்சு. கள்ளச்சாராயத்தில் கொத்து கொத்தா செத்தாங்களே, அவங்களுக்குலாம் என்ன சார் கொடுத்துருக்காங்க? அவங்களுக்கு என்ன தீர்ப்பு கிடைச்சிச்சு? திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நிறைய குற்றங்களை குறைச்சிருக்குன்னு சொல்றாங்க. குற்றங்கள் எங்க சார் குறைச்சிருக்காங்க? நாங்க இப்ப எங்க பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த பிள்ளைங்க வர்ற வரையும் வயித்துல நெருப்ப கட்டிட்டு நாங்க காவல் காத்துட்டு நிக்கிறோம். பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து சேருவாங்களா அப்படின்னு. காலேஜுக்கு அனுப்புற பிள்ளைங்க வீடு வந்து சேரல. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு அரசா இருக்கு. பாதுகாப்பு எங்க இருக்கு? இவங்க ஆட்சியில என்ன நடந்திருக்கு? எத்தனை மக்கள், எத்தனை பெண்கள் கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க? அதுக்கெல்லாம் என்ன சார் தீர்ப்பு கொடுத்தாங்க?